ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத வித்தியாசமான ஃபேண்டசி படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பேர் என்னன்னா தி ஒயிட் ஸ்னேக். 2015 ரிலீஸ் ஆன படம். ஆன்லைனர் பார்த்துலாமா? ஒரு நாட்டு ராஜாவுக்கு வித்தியாசமான பழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது அவர் சாப்பிட்டு முடிச்சதுமே ரகசியமா இருக்கிற ஒரு கோல்டன் பவுல அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அவர் மட்டும் அதை யாருக்கும் தெரியாம ஓபன் பண்ணி பார்ப்பாரு. ஸோ அப்படியே அந்த கோல்டன் பவுலுக்குள்ள என்ன இருக்குதுன்றது இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஏன் ராணிக்கு கூட தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்க ஒரு வில்லேஜ்ல ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இந்த கதையோடைய ஹீரோ இனிமேல் இந்த கிராமத்திலே இருந்த வேலைக்காகாதுன்னு அரண்மனைக்கு வேலைக்கு வந்து சேர்றான். ஸோ அங்க வந்து சேர்ந்ததுமே இந்த ராஜாவுடைய டெய்லி ஆக்டிவிட்டியை பார்க்கறான். அங்க இந்த ராஜா டெய்லி ரகசியமா கோல்டன் பவுலை வந்து திறந்து பார்க்கறத பார்த்த இவனுக்கு அதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கான ஆர்வம் வருது. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ அதை திறந்து பார்த்தானா இல்லையா, அப்படி அந்த பவுலுக்குள்ள ரகசியமா என்ன இருக்குது, ஒருவேளை அதை வேற யாராவது திறந்து பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்ற கதையை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன கதை தான் இந்த ஒயிட் ஸ்னேக். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஈகிள் பறந்து வந்து அந்த நாட்டோடைய பேலஸ்க்கு முன்னாடி நிக்குது. ஸோ இந்த இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த நாட்டோடைய ராஜா. பாக்குறதுக்கு ரொம்பவே போல்டா எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிற மாதிரி கம்பீரமா காட்டுல இருக்கிற கொம்பன் மாதிரி தெனவட்டா இருக்கிறாரு. ஸோ இவரை பார்த்தாலே எல்லாருமே கொலை நடுங்கி போற அளவுக்கு பயப்படுவாங்கன்னா பாத்துக்கோங்க. அடுத்த சீன்ல அப்படியே படத்தோடைய ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஒரு அழகான பச்சை பசேல்னு கண்ணுக்கு இனிமையா இருக்கிற ஊரை சுத்தி மரமும் செடிக்கு நடுவுல ஒரு அழகான ஊர்ல தான் இருக்கிறான். ஸோ ஹீரோடைய அப்பா வந்து ஒரு ஃபார்மர், அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவனுக்கு ஒரு அழகான தம்பின்னு ஒரு ஓட்ட குடிசையில தான் அவனுடைய லைஃப் இருக்குது. ஸோ ஹீரோவுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை. பட் அவனுடைய அப்பாவுக்கு இவனை படிக்க வைக்கிற அளவுக்கு காசும் இல்லை, மனசுமே இல்லை. இருந்தாலும் ஹீரோ வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுடைய அப்பாவுக்கு தெரியாம வந்து படிச்சு எழுதிட்டு இருப்பான். ஸோ இன்னைக்கும் அப்படிதான் பாத்தீங்கன்னா அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வளர்க்குற ஆடு உள்ள வரவும் அதுகிட்ட நான் எழுதியிருக்கிறத பாரு, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோடைய அப்பா வந்துட்டாரு. நீ வச்சிருக்கிற வெப்பனை கொடு அப்படின்னும் போது, ஏன் இப்படி பண்றீங்க, இது யாருக்காவது எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகும், அதை வச்சு நானே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பேன் தானே அப்படின்னு கேட்கும்போது, இதை வச்சுதான் நான் மேற்கூரையில வேலை செய்யணும், ஒழுங்கா ஆடை மேய்ச்சிட்டு வா, அரசு குடும்பத்துக்கு மட்டும்தான் ஹையர் ஸ்டடிஸ் உண்டு, நம்மளே மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில இருந்த வெப்பனை பிடுங்க. அது சார்பா ஹீரோடைய கையை வந்து கிழிச்சு பிளட் வந்துருது. அடுத்ததான் நம்ம ஹீரோவா அவனுடைய வீட்டு கூரையில பிஞ்சு இருக்கிறத மேல ஏறி சரி பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் தூரத்துல இருந்து ராஜாவுடைய மெசேஞ்சர் வந்துட்டு இருக்கிறத பார்த்து வேகமா கீழே இறங்கி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கிங்கோடைய மெசேஞ்சர் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னதுமே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஒண்ணு கூட்டிட்டாங்க. அங்க வந்த கிங்கோடைய மெசேஞ்சர், நீங்க எல்லாருமே உங்க வயல்ல விளைஞ்சதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா டாக்ஸ் கட்டணும் இல்லையா, அதனால ராஜா அறுவடையாக இருக்குன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோடைய அப்பா வந்துட்டு, இன்னும் அறுவடை முடிய நாள் இருக்குது, அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எப்படி அப்படின்னதும், ராஜா கெஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும், நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதை மறைக்காம சொல்லிருங்க, அப்புறம் ராஜா மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா கிழிச்சி தொங்க விட்டுருவாரு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவும் ஏதோ சொல்ல வரான். பட் அவனை சொல்ல விடாம ஹீரோடைய அப்பா வந்து தடுக்க, ஸோ கிங் மெசேஞ்சரும் அங்கிருந்து போனதுமே ஹீரோடைய அப்பா ஊர் மக்கள் கிட்ட, நம்ம டாக்ஸ் ஒன்றும் ப்ராப்பரா கட்ட வேணாம், அப்படி கெட்டி தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறோம், பட்னி கிடக்கிறோம், அதனால இனிமேல் நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே சீன் கட் ஆகி கிங்க காட்டுறாங்க. அவர் ஃபேமிலி கூட சேர்ந்து டைனிங் டேபிள் உட்காந்து பேச, அப்போ ராஜா வந்து ராணி கிட்ட, எனக்காக பிறந்த என்னவளுக்காக ஆனிவர்சரி பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட்லியான கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிற ரெட் கலர்ல ஒரு ரூபி ஸ்டோனை வந்து பரிசா கொடுக்கவும், அதை பார்த்ததுமே ராணிக்கு செம சந்தோஷமாயிடுது. ஸோ ராணியை பொறுத்தவரை கிங் சொல்றது தான் வேத வாக்கு. இப்படி ராஜா குயினுக்கு கொடுத்ததுமே இதை பார்த்ததுமே கிங்கோடைய பொண்ணு, ஸோ இவ தான் படத்தோட ஹீரோயின். ஸோ ஹீரோயின் ராஜா கிட்ட, அப்பா உங்க ஆளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து அசத்துறீங்க, எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டதுமே, உனக்கு இல்லாமையா, அதோ பாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, அப்போ பறவையோட சவுண்ட் எல்லாம் கேட்குது. உடனே ராஜாவும் கொஞ்சம் காமாக்கி அந்த பேட் சவுண்டை ரசிச்சு கேட்டுட்டு அடுத்தது ராஜா அவருடைய காலை பலமா தட்டினதுமே ஹீரோயினும் குயினும் எந்திரிச்சு கிங்குக்கு கிஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப ராஜாவுடைய பர்சனல் சர்வெண்ட்டும் ஒரு கோல்டன் பவுல்ல எதையோ மறைச்சு கொண்டு வர, அது ஹீரோயினும் அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு போறா. ஸோ பர்சனல் சர்வெண்ட்டும் கிங் கிட்ட வரவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த கோல்டன் பவுல் வந்து கீழே விழ போகுது. அதுக்குள்ள ராஜா அதை நல்ல வேலையை பிடிச்சிட்டு, நீங்க ரொம்ப வருஷமா எங்க குடும்பத்துக்காக நல்லா உழைச்சிட்டீங்க, இனிமேல் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், உங்க இடத்துக்கு இனிமேல் நான் வேற ஆளை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த கோல்டன் பவுலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஸோ டெய்லியும் ராஜா டின்னர்லாம் முடிச்சுட்டு அந்த கோல்டன் பவுல் இருக்கு இல்லையா, அதை சீக்கிரட்டா ஓபன் பண்ணி பார்ப்பாரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி ராஜாவுக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கச்சல அடுத்தது நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. கொளுத்துற மலையில கரண்ட் இல்லாததுனால கேண்டில் வெளிச்சத்துல சாப்பிட உட்கார, அப்ப ஹீரோடைய அப்பா சாப்பிட போகும்போது அவருடைய பவுல் மேல மழை தண்ணி சொட்டு சொட்டா விழுது. ஸோ இதை பார்த்துமே ஹீரோடைய அப்பா ஹீரோ பார்த்து லுக் இடவும், உடனே ஹீரோ, அப்பா அப்படி டவுட்டாலாம் பார்க்காதீங்க, நான் ஒழுங்கா தான் கூரையை செட் பண்ணேன், இது வேற இடத்துல இருந்து புதுசா ஹோல் வந்திருக்குது போல, நீங்க பாக்குறத பார்த்தா என்னால எதையுமே ஒழுங்கா
ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டதுமே இப்போ என்ன ஆயிட்டு, என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவை திருத்தினா, நான் உன்னையே திருத்துறேன், இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு ஹீரோவும் அதனாலதான் இன்னும் நம்ம பசியோடையும் பட்னியோடையும் ஓட்ட குடிசையில ஒன்னுத்துக்கும் ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட 4 ட்ரெஸ் நல்லா வச்சிருக்கோமா, இல்ல ஒரு நல்ல பெட் தான் வச்சிருக்கோமா, இப்படி எதுவுமே இல்ல. பசி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம மட்டும் நல்லா படிச்சிருந்தா நம்மளும் நல்லா இருந்திருப்போம். ரிச் பீப்புள் மட்டும்தான் எதுவும் படிக்கணும் எழுதணும்னு சொல்லிட்டு சட்டம் எதுவும் இருக்குதா என்ன, அப்புறம் ஏன் என்ன மட்டும் படிக்கவோ எழுதவோ கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னதுமே இதை கேட்ட ஹீரோடைய அப்பா ஹீரோ பிடிச்சு தூக்கி வெளியில போட்டு, உனக்கெல்லாம் வெளியில போய் அலைஞ்சா மட்டும்தான்டா என்னுடைய அருமையே தெரியும், என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு கோவமா கண்ணா பின்னான்னு நம்ம ஹீரோவை திட்டி துரத்தி விட்டுறாரு. ஸோ ஹீரோடைய அம்மாவும் புருஷன் பேச்சை மீற முடியாம ஹீரோவுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து ட்ரெஸ்ஸையும் கொடுத்து ஒரு கிஸ்ஸையும் கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த சீன்ல குயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஹீரோயின், அம்மா எனக்கு ஒரு டவுட், அப்ப டெய்லியும் அந்த கோல்டன் பவுல்ல அப்படி என்னதான் வச்சிருக்காரு, நீங்க கேட்டதே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அப்பாவுக்கு அந்த சீக்ரெட் சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது, அதனால நானும் அதை பத்தி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இவ்வளவு நாள் நான் கேட்காம விட்டுட்டேன், ஸோ நீயும் அதை தெரிஞ்சுக்க நினைக்காத அப்படின்னும் போதுதான் குயின் கையில கிங் கொடுத்த ரிங் இல்லைன்னு பார்த்துட்டு அச்சோ அது எங்க போச்சுன்ற மாதிரி தேடும்போது அதை நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா தன்னந்தனியா யாரும் இல்லாத இடத்துல உட்காந்து இருக்கும்போது அப்போ ஒரு காக்கா அதோடைய ரெக்கையில அடிபட்டு கீழே கிடக்கிறத பாக்குறான். ஸோ அதை எடுத்து பத்திரமா அதோடைய கூட்டுக்குள்ள விட்டது மட்டும் இல்லாம ஹீரோடைய அம்மா கொடுத்த ஃபுட்ல கொஞ்சத்தையுமே அதுகிட்ட கொடுத்து அந்த மரத்துக்கு மேல இருக்கும் போது தான் அங்க உயரமா தெரியிற கிங் பேலஸ் தெரிஞ்சதுமே எங்கடா போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு. அடுத்தது ராஜா பாக்குறதுக்காக பர்சனல் சர்வெண்ட் வந்து வராரு. குயினுக்காக ஒரு அழகான ஜுவல்லரியையும் கொண்டு வரேன். அதை பார்த்த ராஜாவும் இம்ப்ரெஸ் ஆக கிங்கும் சரி இவனையே பர்சனல் சர்வெண்டா அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பார்க்கும்போது தான் கிங்கோடைய டாக் என்ன பண்ணுதுன்னா வந்திருக்கிற ஆளை பார்த்து குலைக்குது. இதை பார்த்து ராஜா அவனுடைய பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னதும் அதை கேட்ட கிங் செக்யூரிட்டியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ராஜா வந்து நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்த காஸ்ட்லி ஃபுட்டில் இருந்த டேட்ஸில் கொஞ்சத்தை எடுத்து பாக்கெட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறான். இதை பார்த்த ஹீரோயினும் அப்பா அப்படிடா இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஷாக்கிங்லாம் இருக்க அதுக்குள்ள இன்டர்வியூக்கு வந்த ஆளை தூக்கி ஜெயில போடுங்கன்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு. அடுத்ததா ராஜா குயின் எல்லாருமே சேர்ந்து வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டிக்காக ரெடி ஆகி மேலே வந்து நிற்கிறாங்க. கீழே மக்கள் எல்லாருமே சேர்ந்து கிங்கை பார்த்து செம ஹாப்பியா எங்களுடைய கிங் வாழ்க ராணி வாழ்க அப்படின்னு விஷ் பண்ணிட்டு இருக்க. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ மரத்துக்கு மேலே ஏறி பேலஸை பார்த்துருப்பான் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். ஸோ பேலஸ் எல்லாம் ரொம்பவே வியப்பா பார்த்துட்டு எப்படி இவனுங்களுக்கு மட்டும் இப்படி வாழ்வு கொடுத்து வச்சிருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள வரான். இந்த சைடு ஹீரோயினை பார்த்து கிங்கோடைய பாடியோட ஒருத்தன் சைட் அடிக்க. ஸோ அவனுடைய நேம் வந்து அர்னால்ட். இவனுடைய ஏம் என்னன்னா ஹீரோயின் எப்படியாவது லவ் பண்ணி அடுத்த ராஜாவா மாறிடணுன்றது தான். அதனால தான் அவன் அதுக்கான எஃபர்ட் போடுற விதமா ஹீரோயினை பார்த்து சிரிக்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் பார்த்து சிரிக்க, இதுல இருந்து ஹீரோயினுக்கும் அர்னால்ட பிடிச்சிருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது எல்லாருமே சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் ஹீரோயினும் அர்னால்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதை பார்த்து ராஜாவும் அர்னால்டு வந்து ஒரு சோல்ஜர், நம்ம பொண்ணு கூட சேர்ந்து பார்க்கும்போது ஒருவேளை இவன் தான் அடுத்த ராஜா வருவானோ அப்படின்னு போது அதுக்கு ராணி என்ன சொல்றாங்கன்னா அதனால என்ன, அர்னால்டு வந்து ஹேண்ட்ஸமா தானே இருக்கிறான், அவனுக்கு நம்மளுடைய பொண்ணை கொடுத்தாலும் தப்பு இல்லைல்ல, அவனுக்கு தான் நல்லா ஃபைட் வருமே அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் கரெக்டாக என்ட்ரி ஆக்கி ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. என்ன ஒரு அழகுடா, அழகா இருக்கிற அல்லிப்பூ மாதிரி இருக்காளேன்ற மாதிரி செம லுக்காக பார்க்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ராஜா கிட்ட போய் டான்ஸ் ஆட வாங்குன்ற மாதிரி கூப்பிட்டதுனால ஸோ ராஜாவும் வந்து அவருடைய கோட்டை ரிமூவ் பண்ணும்போது அவருடைய செயின் அதாவது ஒரு கீயை தொங்க விட்டுருப்பார் இல்லையா, அது டக்குனு கீழே விழ அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ அதை எடுக்க போகும்போது ராஜாவுடைய டாகும் பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ராஜா கிட்ட கொடுக்க வரும்போது அப்போ குறுக்க வந்த அர்னால்ட் யார் நீ கையில் என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறான். இதை கேட்ட ராஜா வந்து ஹீரோ கிட்ட இருந்தா அந்த கீயை பிடுங்க. அப்போ ஹீரோவும் உங்கள் கழுத்தில் இருந்த செயின் வந்து கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது அப்போ அங்கே இருந்த பறவையும் சவுண்டு கொடுக்குது. உடனே ராஜா அர்னால்டு கிட்ட இவனை மெயின் ஹாலுக்கு கூட்டிட்டு கொண்டு வந்து விடு, இவனை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவும் நம்ம நல்லது தானே பண்ணோம், இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த மெயின் ஹாலை சுற்றி பார்த்து அங்கே இருந்த ஒரு கேடயத்துக்கு மேலே இருந்த லட்டின் வேர்டெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ கிங்கோடைய டாக் வருது. ஸோ கிங்கும் வராரு. ஹீரோடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு ஒழுங்கா சொல்லு, என்னுடைய கீயை எதுக்காக எடுத்த, உன்னுடைய மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு சாக்காகுது. என்னடா அவரு அப்படின்ற மாதிரி, நம்புங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடெல்லாம் கிடையாது, உங்க கழுத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுக்க தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னும் போது அப்போ கிங்கோடைய டாகும் ஹீரோடைய கை கிட்ட வந்து நாக்கால வருடவும். இதை பார்த்த ராஜா ஹீரோ கழுத்துல இருந்து கையை எடுத்து அந்த செயின் வந்து ரொம்பவே காஸ்ட்லி, இதை உனக்கு எடுத்துக்கணும்னு சுத்தமா தோணலையா அப்படின்னதுமே எனக்கு எப்படி தோணும், ஏன்னா அது உங்களுடைய இதாச்சே அப்படின்னதுமே இந்த பதிலை கேட்டதுமே நம்ம ஹீரோவை கிங்குக்கு வந்து பிடிச்சு போயிடுது. உனக்கு லட்டின் வேர்ட்லாம் ரீட் பண்ண தெரியுமா, அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு ராஜா வந்து எனக்கு தெரியாது தான், பட் நான் இப்போ ரீட் பண்ண கத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னதும் அதோடைய அர்த்தம் என்னன்னா யாராலையுமே ரொம்ப நாளைக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்க முடியாது, அவங்களுடைய உண்மையான முகம் வெளியில வந்து தான் ஆகும்
ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான பதில். ஓல்டு சென்டென்ஸ் தான், பட் இது எல்லாத்துக்குமே கரெக்டாக பொருந்தும். அது சரி, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, என்னுடைய நேம் வந்து என்ட்ரஸ், என்னுடைய அப்பா மேத்யூ அப்படின்னா அவன் எதையாவது அச்சீவ் பண்ணுன்றதுக்காக வீட்டிலேருந்து வந்துட்டதா சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க, உடனே ராஜாவும் அப்படியா, அப்படின்னா நீ இப்போ அச்சீவ் பண்ண ரெடியாரு, இனிமேல் நீ தான் என்னுடைய பர்சனல் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஹீரோ ஒரு பாத் டப்ல நல்ல ஹீட் வாட்டர்ல குளிக்க அவன்கிட்ட சோப்பை கொடுத்து, இனிமேல் நீ தான் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் சிஸ்டம், அது போக ராஜாவுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கல. என்னது, நான் ராஜாவுடைய சர்வெண்டா, நம்பவே முடியலையே, அதுவும் இந்த சோப்பு என்னம்மா மணக்குது, இந்த சோப்புக்காகவே டெய்லியும் குளிக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பாத் டப்ல அப்படியே மூழ்கிட. இது தெரியாம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டோட ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு ஹீரோ குளிச்சிட்டு இருந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்க. அப்ப நம்ம ஹீரோவும் குளிச்சிட்டு இருக்கிறதே மறந்து ஹீரோயினுக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணிட்டான். ஹீரோயினும் ஐயோ அப்படின்னு சை ஆகி அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவுக்கு ஓல்டு சர்வெண்டா இருந்திருப்பார் இல்லையா, அவர் ஹீரோடைய ஒர்க் என்னன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு எல்லா இடத்தையுமே சுத்தி காமிச்சு ஒரு ரூம்ல இருக்கிற சீக்கிரட்டான ரூமுக்கும் கூட்டிட்டு போக, ஹீரோவும் அந்த பிரமிப்பா பார்த்துட்டு வரான். அப்படி இந்த சீக்கிரட் ரூம்குள்ள என்னதான் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு வர, ஃபைனலா சீக்கிரட் ரூம்குள்ள வந்து அந்த ரூம்குள்ள தான் கிங் வந்து சேஃபா ஒரு கோல்டன் பவுல வச்சு அதை வந்து லாக் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஓல்டு சர்வெண்ட்டும் ஹீரோ கிட்ட எப்படி லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெத்தடை சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு, இதை பாரு, நீ டெய்லியும் கிங்க அவருடைய டின்னர் முடிச்சதுமே இந்த கோல்டன் பவுலை அவர் முன்னாடி கொண்டு போய் வச்சு வெளியில நிக்கணும், திரும்ப அந்த கோல்டன் பவுலை இந்த லாக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, நீ இந்த கோல்டன் பவுலை கொண்டு போகும்போது உன்னுடைய கவனம் வேற எங்கேயுமே போகக்கூடாது. அதே மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணவே கூடாது. அப்படி அதை பார்க்கணும்னு நினைச்சா இனிமேல் உனக்கு இங்க வேலையும் இருக்காது, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு எதுவுமே. அதை கேட்ட ஹீரோ, அப்படி அந்த கோல்டன் பவுலுக்குள்ள என்னதான் இருக்குது, இதோடைய கீயை தானே ராஜா அவருடைய கழுத்துல மாட்டிருக்கிறாரு, ஒருவேளை இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும், யாராச்சும் பார்த்தா அவங்களுக்கு என்னதான் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்க, அது கோல்டு சர்வன் அதிக ஆர்வம் ஆபத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், வாழ வேண்டிய பையன் வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படின்ற மாதிரி புரியாத புதிரா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது ஹீரோவும் ரெகுலரா அவனுடைய ஒர்க் ரூட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்றான். டெய்லியும் ராஜாவுக்கு ஃபுட் கொடுக்கும்போது அந்த கோல்டன் பவுலையும் சேஃபா எடுத்துட்டு வந்து ராஜாவுக்கு கொடுக்க, அடுத்தது அவருடைய துணி எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெடி பண்ணி வைக்கிறது. அடுத்தது அங்க இருக்கிற லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து செம சந்தோஷமாகறான். ஏன்னா அவனுக்கு தான் புக்ஸ் ரீட் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும்ல. அடுத்தது ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய ரூம்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க, அப்போ ஒரு ஆந்தை வந்து ஹீரோடைய ரூம் விண்டோ பக்கத்திலே வந்து உட்காருது. ஸோ ஹீரோ அதை பார்த்து, நீ என்ன டெய்லியும் என்ன பார்க்க நைட் ஆனா வந்துடுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ இது மூலமா டெய்லி நைட் வந்துடுது போல. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ போகும்போது ஹீரோயின் அழுகிற மாதிரியான சவுண்ட் கேக்குது. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்க ஹீரோயினுடைய குதிரை உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குது. அந்த குதிரையோடைய பேர் வந்து ஃபீனிக்ஸ். அப்போ அர்னால்டு வந்து, இனிமேல் ஃபீனிக்ஸ் நம்ம கூட இல்ல, அவனுக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்குது, நான் உனக்கு புதுசா ஒரு குதிரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து, நான் வேணும்னா என்னாச்சுன்னு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டதுமே அர்னால்டு வந்து, உனக்கு இங்க என்ன வேலை, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னதும் ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன் அப்போ அப்படின்னு கிளம்ப போகவும், ஆனா ஹீரோயின், உனக்கு குதிரையை பத்தி தெரியுமா, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லவுமே உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, இதோடைய பேர் வந்து ஃபீனிக்ஸ் தானே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு குதிரை கிட்ட போய், நீ ரொம்பவே அழகா இருக்கிற, உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வயிற்ற நல்லா தடவி விட்டுட்டு ஹீரோயினை பார்த்து, எங்களுடைய ஆடும் அடிக்கடி இப்படி ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லவுமே உடனே அர்னால்டும், என்னது ஆடா, அப்போ உனக்கு குதிரையை பத்தி எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஹீரோ பிடிச்சி இழுக்க, அப்போ ஹீரோயின் அவனை விட்டுருன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அடுத்ததான் நம்ம ஹீரோ எப்போதும் போல ராஜாவுக்கு கொண்டு வந்தா அங்க ராஜாவை காணோம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ரூம் வந்து ஓப்பனா இருக்குது. உடனே அது என்ன ரூம்ன்ற மாதிரி அதுக்குள்ள போக அந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஏணி இருக்கிறத பார்த்துட்டு அது மேல ஏறி பார்த்தா அங்க நிறைய எலிகளா இருக்குது. உடனே ஹீரோ லைட் ஆன் பண்ணி பார்க்க கிங் அவரு கையில ஒரு பறையை வச்சுட்டு அவரும் அது கூட ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ அங்க இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். ஸோ ராஜாவும் கீழே இருக்கிற ஏணியை எடுத்து வச்சுட்டு ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறது தெரியாம அவனை கிராஸ் பண்ணி போக நம்ம ஹீரோவும் அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒளிஞ்சே பார்க்கறான். அப்போ ராஜா அர்னால்டு கூப்பிட்டு ஒரு மேப் எடுத்து காமிச்சு, நம்ம நாட்டில் ஒரு துரோகி இருக்கிறான், அவன் தான் எமோரோ, அவன் ஒரு சில்வர் மவுண்டனையே நமக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், அதனால நீ அவனையும் அவனுடைய பிள்ளைங்களையும் கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட. அடுத்தது நம்ம ஹீரோ நைட் அவனுடைய ரூம்ல இருக்கும்போது அப்போ எப்போதும் போல விண்டோ பக்கம் ஆந்தை வந்து கண்ணை உருட்டி உருட்டி பாக்குது. அதை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஏன்னா ராஜா கூட பரவலாம் கம்யூனிகேட் பண்ணது இல்லையா, ஸோ அதனால இவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அடுத்தது நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கும்போது அங்க யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. ஸோ ஹீரோ கதவை திறந்து பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோ இதை எதிர்பார்க்கல. ஸோ ஹீரோயின் உள்ள வந்ததுமே, ஃபீனிக்ஸ் இப்போ நல்லா இருக்குது, அது நல்லபடியா சாப்பிடுது, அதுக்காக தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுதி வச்சிருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ வந்து அதை வாங்குறான். ஏன்னா அந்த பேப்பர்ல ஹீரோயின் நேம் தான் எழுதியிருக்கும். பட் அதுக்கு ஹீரோயின் அவளுடைய நேமை பார்த்துட்டு, பரவாயில்லையே
நல்லா தான் எழுதியிருக்குது, அதுவும் என் நேமை தானே எழுதியிருக்கீங்க. அது சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னுடைய அப்பாவுக்கு டெய்லியும் கோல்டன் பவுலை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கீங்கல்ல, அதில் அப்படி என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னைக்காவது அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ, அதை பார்க்கக்கூடாது, அது ராஜாவுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட ஹீரோயினும், நீ இப்படி நேர்மை தவறாத நேந்திர பழமா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால தான் என்னுடைய அப்பா உனக்கு இந்த வேலையை கொடுத்துருப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடுத்தது அர்னால்டு கிங் சொன்ன ஆளை கூட்டிட்டு வந்து அவனையும் அவனுடைய பையனையும் கிங் முன்னாடி வந்து நிப்பாட்டேன். ராஜா வந்து அவங்க கிட்ட, என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே மறைச்சிருப்ப, அப்படி என்ன சதி எனக்கு எதிராக பண்ற அப்படின்னு கேட்டுட்டு மெயின் ஹாலுக்கு இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஆர்டர் போட, அப்ப அவருடைய பையன் மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவனை பிடிக்க ஆட்கள் எல்லாருமே போறாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ராஜாவுக்கு ஃபுட் எடுக்க போக, அப்போ ஒரு இடத்துல வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அதுவும் கிங்குக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் ஃபுட் வேற கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, அதுக்கு அவன், நீ உன்னுடைய ராஜாவை நம்பாத, அவன் வந்து ஒரு மான்ஸ்டர், அவன் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள ராஜாவுடைய ஆட்கள் அவனை பிடிச்சிட்டு போய் கிங் முன்னாடி போய் நிப்பாட்டிடுறாங்க. ஸோ கிங் அவங்க கிட்ட, என்ன ஒரு தைரியம் இருந்தா என்கிட்ட சில்வர் மவுண்டன் இருக்கிறத மறைச்சி அதுக்கான டாக்ஸையும் கெட்டாம மறைச்சி என்ன இத்தனை நாள் ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அர்னால்டும் சில்வர் மவுண்டனே தான் அப்படின்னு அதுல இருந்து சில துண்டுகளை வந்து கட் பண்ணி போட, அதை பார்த்து நம்ம எமோராவும், எங்களுக்கு உண்மையா எங்க மவுண்டன்ல சில்வர் இருக்கிறது தெரியாது, அப்படி தெரிஞ்சா நாங்க ஏன் அதை வச்சு இனிமே எதுவுமே பண்ணாம இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா வந்து, அதுக்கு தான் நீங்க ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற சில்வர் மவுண்டனை வச்சு நீங்க எனக்கு எதிராக ஒரு ஆர்மியவே கிரியேட் பண்ணி புதுசா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அவர் பையன், நாங்க அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் உங்களை நான் நம்ப மாட்டேன், எனக்கு அந்த நியூஸ் பையா இருக்காது, நீங்க என்னை ஏமாத்தி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க, பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம், அதுக்காக உங்க லைஃபை நான் ஸ்பாயில் பண்ணல, பட் நான் உங்களுடைய சில்வர் மவுண்டனை நீ டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, அப்ப அவருடைய பையன் நம்ம ஹீரோ பார்த்து, நீ மனசு வச்சிருந்தா எங்களை காப்பாத்திருக்கலான்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு போறான். அடுத்தது நம்ம ஹீரோயின் கார்டன் பக்கம் உட்காந்து புக்கை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோயின்காக ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து புக்கை வந்து பார்க்குறான். அந்த புக்கில் நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு விதவிதமாக இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோ, இது என்ன ஸ்டோரி புக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இதெல்லாம் என்னுடைய சித்தப்பா வரைஞ்ச டிராயிங், ஒவ்வொரு படத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு, அவர் லாங்காக ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதை பார்க்கும்போது அதில் ஒரு பாம்பு இருக்கிறத பார்த்து சாக்காக, அதுக்கு ஹீரோயின், இதுதான் ஒயிட் ஸ்னேக், இதெல்லாம் பேசலாம் முடியுன்ற மாதிரி என்னுடைய சித்தப்பா இமேஜின் பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, அப்படின்னா உன்னுடைய சித்தப்பா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டதுமே, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, நான் சின்ன வயசாக இருக்கும் போதே அவர் காணாமல் போயிட்டாரு, அவர் எங்கே போனாரு என்ன ஆனாருன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ராஜாவும் அர்னால்டும் கேஷுவலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அர்னால்டு கிங் கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல சில்வர் மவுண்டன்ல இருந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் வர போகுது, அது போக நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு வரேன், அதனால நீங்க ஏன் எனக்கு உங்க பொண்ணை வந்து கட்டித்தரக்கூடாது அப்படின்னு தலை வணங்கி குனிஞ்சு கேட்க, அதுக்கு ராஜா அர்னால்டு கிட்ட வாழை கொடுத்து திரும்ப ஃபைட் பண்ண சொல்லி அர்னால்ட தோக்கடிச்சிட்டு, எனக்கு எப்போ பண்ணணும்னு நல்லாவே தெரியும், நான் அதுக்காக தான் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இனி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடாத, ஒரு சோல்ஜரா ஒரு கடமையா இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த, இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்காதன்ற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ உன்னுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயின், அவருக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுவாரு, நீ என்ன நினைக்கிற அவரை பத்தி அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு அனிமல்ஸ் கூட நிறைய கம்யூனிகேட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, அதுவா, அது எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் உள்ளது தான், நாங்க அனிமல்ஸ் கூட அட்டாச்சா இருப்போம் எப்போதுமே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஆர்வக்கோளாரான அர்னால்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ எந்திருக்க, அங்க வந்து அர்னால்டு, இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த அரண்மனைக்காக மாடா உழைச்சவங்களுக்கே மரியாதை இல்ல, சர்வன்ட்லாம் எப்போதுமே செல்லா காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை பார்த்த ஹீரோயின், இவன் என்ன சொல்லிட்டு போறான், உனக்கு எதுவும் புரியுதா அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன, எல்லாம் நான் அவன் கூட பேசிட்டு இருக்கேன்ல, அந்த வயிற்றுச்சல் தான், அது சரி நீ எதுக்கு இந்த கோல்டன் பவுல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற அப்படின்னு கேட்டதுமே, ஏன்னா எனக்கு சீக்கிரட்டா எதுவுமே இருக்க பிடிக்காது, என்னுடைய அம்மா கிட்ட கூட அப்பா இது வரைக்கும் அதை பத்தி சொன்னது கிடையாது, அதனால தான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அடுத்தது நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம கோல்டன் பவுலை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ராஜாவுடைய நாய் வந்து குலைச்சிக்கிட்டே வர, ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கிருந்து மெதுவா மூவ் ஆகி வரான். அந்த டைம்ல ராஜா என்ன பண்றாருன்னா, கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், இந்த மர்மம் இன்னைக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணியே போக, ராஜா ஒரு ஜக்ல தனியா எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற ஜெயிலுக்கு பக்கத்துல ஒரு துண்டு சிக்கனையும் தனியும் வச்சுட்டு, நீ ரொம்ப லக்கி, இன்னைக்கு நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எலி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப அந்த ஜெயில இருந்து யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ஃபுட்டை எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது, அது யார் என்னன்றது நமக்கு தெரியல. அடுத்தது நம்ம ஹீரோ ராஜாவுக்கு தெரியாம மறைஞ்சு அவனுடைய ரூம் கரவும், அப்பவும் அங்க அந்த ஆந்தை இருக்கு இல்லையா, அது நோட்டம் விட்டுட்டு தான் இருக்குது. இப்படி இருக்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ எப்போதும் போல ராஜாவுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வரும்போது, அவனை பார்த்து ராஜா, என்ன நேத்து ஒழுங்கா தூங்கல போல, அந்த கோல்டன் பவுலை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கரெக்டா கேட்டுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக, எனக்கு கனவுல
வந்து யாரோ அதை திருடிட்டு போற மாதிரி வந்துச்சு ராஜா, அதனாலதான் நான் கோல்டன் பவுலை செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இதை கேட்ட ராஜாவும் சரி குதிரையெல்லாம் ரெடி பண்ணு, நான் ஹண்டிங் போகணும் அப்படின்னு சொல்ல அடுத்தது ராணியும் அவசரமா கிளம்பி வராங்க. அங்க ஸ்கார்ஃபை மறந்து வச்சதுனால ஹீரோ கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்ல அவனும் போய் எடுத்து கொடுக்க போறான். ஹீரோ குயினோட ரூம்ல இருந்து வெளியில வந்ததுமே அர்னால் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சு ராணியோடைய ரெட் கலர் ரூபி ரிங்கை வந்து வெளியில தூக்கி வீசுறான். ஸோ குயினும் ஹண்டிங்க்கு ரெடியாக அப்போ ராஜா வந்து குயினோடைய கையில ரிங் இல்லாததை பார்த்து அது எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ராணி வந்து நான் எடுத்துட்டு வரேன், என்னுடைய ரூம்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட நான் உன் கூட வரேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்குள்ள அந்த இடத்துக்கு அரமுஞ்சி அர்னால்டு வந்து அவன் கழுத்தா இருக்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து நக்கல் பண்றான். அடுத்த செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ தானே லாஸ்டா குயினோடைய அந்த ஸ்கார்ஃபை வந்து எடுக்க போயிருந்திருப்பான், அதனால டவுட் வந்து அவன் மேல வருது. ஸோ ராஜாவும் ஹீரோ கிட்ட வந்து எனக்கு என்னுடைய கனவுல யாரோ ஒருத்தங்க என்ன ஸ்பை பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, அது யாருன்னா நீ தானடா திருட்டு பையில நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல யாராலையும் ரொம்ப நாளைக்கு மாஸ்க் போட்டு நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை தூக்கில போட சொல்லி டக்குன்னு ஆர்டர் போட்டு கிளம்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ராஜா பார்த்து அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு ராஜாவா இருந்துகிட்டு நீங்க யாருக்கும் தப்பான தீர்ப்பு வழங்கிடவே கூடாது அப்படின்னு ஹீரோவுக்காக பேச ஆரம்பிக்க அதுக்கு ராஜாவும் உனக்காக நான் ஓகே சொல்றேன், அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அது என்னன்னா நான் ஹண்டை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவன் ரிங்கை எடுத்துட்டு வந்து தரணும், இல்லாட்டி அவனுக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும் சராமரியா எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடி பார்க்கறான். அவனை ஃபாலோ பண்ணி 2 செக்யூரிட்டியும் வராங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே இருக்கிற கோல்டன் பவுலோடைய ரூமை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அவன் செக்யூரிட்டி கிட்ட எனக்கு வயிறு வந்து சரியில்லை, ஸோ ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வழியா நேரா கோல்டன் பவுல் இருக்கிற ரூமுக்கு வந்து பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த கோல்டன் பவுலையும் ஓபன் பண்ண ஹீரோவுக்கு திக்குன்னு திகில் பறக்க அப்படி என்னடா உள்ள இருக்குன்னு பார்த்தா அதுல வெட்டப்பட்ட ஒயிட் ஸ்னேக் இருக்குது. உடனே ஹீரோ இதை பார்த்து அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் சாப்பிட அவனுடைய வயலின் வாசிக்க மூஞ்சி முறுக்கு சூடுற மாதிரி ரியாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு விண்டோல இருந்து வெளிச்சம் வர அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஆடு மாடு கோழி கொக்கு ஓடுறது பறக்கிறது நடக்கிறது அப்படின்னு எல்லா அனிமல்ஸும் பேசுறது கேக்குது. இப்பதான் ஹீரோவுக்கு புரியுது ராஜா எப்படி எல்லாமே கண்டுபிடிக்கிறாருன்னு. அதுக்குள்ள செக்யூரிட்டி ஹீரோ இன்னுமுமா வரல அப்படின்னு கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நம்ம ஹீரோ மெதுவா விண்டோ ஓபன் பண்ணி கீழே இறங்கி தொங்கிட்டு இருக்கேன். அப்ப செக்யூரிட்டியும் ஹீரோ தொங்கிட்டு இருக்கிறத விண்டோ வழியா பாத்துட்டாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ மேல இருந்து கோழி பண்ணையில விழுந்துடுறான். அதை பார்த்து ஒரு கோழிலாம் அலறுது. அப்போ ஒரு கோழி ஹீரோ பார்த்து பாடையில போறவன் எப்படி வந்து விழுந்து பயமுறுத்துறான் பாரு அப்படின்னு திட்ட. ஸோ இதுவும் நம்ம ஹீரோடைய காதுக்கு நல்லாவே கேக்குது. உடனே ஹீரோ நம்மளால தான் அனிமல்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமே, அதனால அதுகிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஏய் கோழி எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், நீங்க யாராவது ரெட் கலர் ரூபி ஸ்டோனை பாத்தீங்களா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கோழி என் முட்டையெல்லாம் உடைச்சு விட்டுட்டு உனக்கு கொஸ்டின் வேற கேக்குதா மூதேவி, ரிங்கும் தெரியாது எதுவும் தெரியாது, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ இல்லாட்டி கொத்தியே உனக்கு கொலை பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்டு பார்த்தா அதுங்களும் நாங்க ரிங்கும் பார்க்கல, நானே என்னுடைய ஆளுக்கிட்ட இப்பதான் பேசிட்டு இருக்கிறேன், எங்களை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற, ரிங் இருக்கா சங்கு இருக்கான்னு சொல்லிட்டு போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் இந்த சைடு நம்ம ஹீரோவை செக்யூரிட்டி வந்து துரத்த, அதனால நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு நிக்கிறான். அப்பதான் கப்புள்ஸ் ஆன அந்த டக் வந்து பேசிட்டு இருக்கிற சவுண்ட் கேக்குது. அது என்னன்னு ஹீரோ கேட்டா அதுல ஹஸ்பண்ட் டக் ஒய்ஃப் டக் கிட்ட உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, உன்னுடைய பேராசையில தான் நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒய்ஃப் டக் வந்துட்டு வக்கில்லாத புருஷனுக்கு வாக்கப்பட்டா இப்படிதான் இருக்குமா, எத்தனை தடவை ஆசையா எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருக்கிறேன், லவ்வர்ஸ் டேயும் முடிஞ்சு போச்சு, அது வேற தகன்னு சிவப்பு கலர்ல இருந்துச்சு, சரி மூக்குல முக்குத்தி போடலான்னு பார்த்தா அது என்னடானா தொண்டைக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி டக்கை தூக்கி மெதுவா வயிற்ற தடவி நல்ல மூச்சு இழுத்து விட சொல்றான். அதுக்கு அந்த டக்கும் மெதுவாடா என் மூச்சை கீச்சை நிப்பாட்டி விட்டுறாத்ரா தெண்ட சோறு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிற. அதுக்குள்ள செக்யூரிட்டி நம்ம ஹீரோ பிடிக்க வராங்க. ஸோ டக்கும் கரெக்டா ராணியோடைய ரிங்கை வந்து துப்பிடுது. அடுத்தது ராஜா கிட்ட செக்யூரிட்டி வந்து ரிங்கை கொடுக்குறாங்க. அதுக்கு ராஜா ஹீரோ வந்து ரிங்கை எங்க மறைச்சு வச்சிருந்தான் அப்படின்னு கேட்கும்போது அவன் மறைச்செல்லாம் வைக்கல, அந்த டக் தான் ரிங்கை வந்து முழுங்கிடுச்சு, அது ஹீரோ தான் கண்டுபிடிச்சு எடுத்தான் அப்படின்னதும் அதை கேட்டு கிங் ஹீரோ கிட்ட போய் இந்த டக்குக்குள்ள தான் ரிங் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுமே என்னுடைய 7ஆம் அறிவு எட்டி பார்த்துச்சு, அதனாலதான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்ல. பட் ராஜாவுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் டவுட் வருது. ஸோ நேரா கோல்டன் பவுல போய் பார்க்க போறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எப்படி கண்டுபிடிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பின்ற மாதிரி சொல்லும்போது உங்க சித்தப்பா டிராயிங்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒயிட் ஸ்னேக்கை நான் பார்த்தேன், அது கோல்டன் பவுல்ல தான் இருந்துச்சு, நான் அதை சாப்பிட்டதும் தான் எனக்கு அனிமல்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டுச்சு, அதனாலதான் என்னால அந்த ரிங்கை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது, உன்னுடைய அப்பாவும் இதை சாப்பிட போய் தான் உன்னுடைய அப்பாவுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் அப்படியா இது அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை வச்சு இப்போ பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ அவர் கண்டிப்பா இப்போ கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல நீ இப்போதைக்கு இந்த ஃபீனிக்ஸ்ல ஏறி இங்கிருந்து எஸ்கேப் ஆகு, ஃபீனிக்ஸ் வந்து உன்னை ஃபாஸ்டா கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஹீரோ உன்னுடைய அப்பா கழுத்துல ஒரு செயின் கீ இருக்குல்ல அந்த கீ எடுத்து அந்த சீக்ரெட்
ரூம்ல யார் இருக்கான்னு கண்டுபிடி, நீ எனக்கு செஞ்சதை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப இந்த சைடு ராஜா வந்து கோல்டன் பவுலை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து ஒயிட் ஸ்னேக்கை காணோம். அதனால ராஜா கடுப்பாகி கோல்டன் பவுலை தூக்கி வீசிட்டு ஹீரோட நேமை சொல்லி கத்திட்டு வெளியில வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட ஆர்டர் போட அதே மாதிரி செக்யூரிட்டியும் க்ளோஸ் பண்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து குதிரையில இருந்து கிளம்பிட்டான். ஸோ அடுத்தது ராஜா அர்னால்ட் கிட்ட ஹீரோ பிடிச்சிட்டு வா, அவன் ஒயிட் ஸ்னேக்கை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னதும் அதுக்கு அர்னால்ட் என்ன ஒயிட் ஸ்னேக்கா, அது எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உன்கிட்ட விளக்க டைம் இல்லை, நீ மட்டும் ஹீரோவை கொண்டு வந்துட்டேன்னா என்னுடைய பொண்ணு உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அர்னால்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஃபாஸ்டா போயிட்டு இருக்க ஹீரோ துரத்தி அர்னால்டும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆட்களோட ஃபாஸ்டா சேஸ் பண்ணி போகும்போது அப்போ ஃபீனிக்ஸ் அங்க இருக்கிற புதருக்குள்ள போய் நிக்குது. உடனே ஹீரோ இங்க நம்ம நின்னோம்னா கண்டிப்பா அந்த அர்னால்டு கண்டுபிடிச்சிடும், வா போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த ஃபீனிக்ஸ் வந்துட்டு அந்த அறவேக்காடு அர்னால்டுக்கு அந்த அளவுக்கு அறிவுலாம் கிடையாது, பொறுமையா இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அர்னால்டும் ஹீரோ இருக்கிறது தெரியாம கிராஸ் பண்ணி போயிடுறான். இதை பார்த்த ஹீரோவும் நல்ல வேலை நீ என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃபீனிக்ஸ் நீயும் தான் என்னுடைய உயிரை காப்பாத்தி இருக்கிற, அதனால இதெல்லாம் நமக்கு சகஜம்பா அப்படின்னு சொல்ல அடுத்தது நம்ம ஹீரோ ஆருக்கு பக்கத்துல இருந்து ஃபீனிக்ஸ் கிட்ட நான் ஏன் இப்படி இருந்திருக்கிறேன், கிங்குக்கும் அதுவும் என்னோட கையாலே ஃபுட் கொடுத்தேன்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்குது, நான் எப்படி கிங்கை நம்பினேன், மக்களுக்கு எது நல்லது தானேன்ற மாதிரி நினைச்சிருக்கணும், சரி அதை நான் சரி பண்றேன், எல்லாத்தையுமே சரி பண்ணி ஹீரோயின் கூட சேருவேன் அப்படின்னு சொல்ல அப்ப தண்ணிக்குள்ள இருந்து வலையில மாட்டின மீன் வந்து கத்துது. உடனே நம்ம ஹீரோ அந்த வலையில இருந்து ஃபிஷ் வந்து ரிலீஸ் பண்ணி விடவும் அந்த ஃபிஷ் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்பா, இனி உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு வாழ்த்திட்டு போயிடுது. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸ் கிட்ட பாத்தியா நான் தப்பிச்சிட்டேன், நம்ம இனிமேல் சேஃபா இருக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு ஃபீனிக்ஸ் ஆட்டு வரல் வாயா, ரொம்ப அலட்டிக்காத, நம்ம தப்பிச்சிட்டோம் நினைக்காத, உன்னுடைய ஃபேமிலியை பத்தி யோசித்தியா, இப்ப நேரா அறவேக்காடு அர்னால்டு எங்க போயிருப்பான்னு நினைக்கிற, உன்னுடைய வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு பாயிண்ட் எடுத்து விட உடனே நம்ம ஹீரோ நீ ரொம்ப புத்திசாலி, நம்ம உடனே என்னுடைய ஃபேமிலி சேவ் பண்ணணும் அப்படின்னு கிளம்பும்போது போற வழியில எறும்பு கூட்டம்லாம் ஐயோ குதிரை வருது எல்லாருமே சேஃப் ஆகுங்க அப்படின்னு கத்துது. உடனே நம்ம ஹீரோ இதை கேட்டு எறும்பு இருக்கிற இடத்த மிதிக்காம வேற வழியில போறாங்க. அடுத்தது ராஜா மேல போய் அங்க இருக்கிற பறவை கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு, பட் அவரால் முடியல, அதனால செம்ம டென்ஷன்ல இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அர்னால்டு ஹீரோ வீட்டுக்கு போய் அங்க ஒயிட் ஸ்னேக் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க, இல்லைன்னதுமே ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸை போட்டு அடியட்டின்னு அடிச்சு ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ண ஹீரோடைய ஃபேமிலி எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல, இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு உண்மையை சொன்னாலுமே அவங்க எல்லாத்தையுமே இந்த அர்னால்டு என்ன பண்றான்னா ராஜா கிட்ட இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். இது எல்லாமே நம்ம ஹீரோவும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சேவ் பண்ணணும், அப்படி நான் பண்ணணும்னா ராஜா கிட்ட நான் ஒயிட் ஸ்னேக்கை கொண்டு போய் கொடுக்கணும், பட் அதை நான் தான் ஃபுல்லா சாப்பிட்டேன்னு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்ப அங்க ஒரு காக்கா வருது. ஸோ ஹீரோ கிட்ட அதை பத்தி கவலைப்படாத, அதுக்கு எனக்கிட்ட ஒரு வழி இருக்குது, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த காக்காக்கு தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்குன்னு அதோடைய கூட்டில் வந்து விட்டுருப்பான் இல்லையா, அந்த காக்கா தான் இது. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் மெதுவா அவளுடைய அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கழுத்துல இருக்கிற கீயை கலட்டி அந்த ரூமுக்கு வந்து பார்க்க அப்போ ஜெயில இருந்து ஒரு ஆளு ஹீரோயினுடைய கையை பிடிக்கவும் அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பயப்படுற. உடனே ஹீரோயின் கிட்ட நீ லியோனாரா தானே, நான் தான் உன்னுடைய சித்தப்பா அப்படின்னு மூச்சு அழைச்சிக்கிட்டே சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் நீங்க எப்படி இங்க இருக்கீங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க காணாம போயிட்டதா அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னும் போது நானும் உன்னுடைய அப்பாவும் ஒன்னா ஜேர்னி பண்ணும் போது தான் அங்க ஒயிட் ஸ்னேக்கை பார்த்தோம், அதுக்கிட்ட ஸ்பெஷல் பவர் இருந்துச்சு, அதனால உன்னுடைய அப்பா அதை கொண்டு அந்த பவரை எடுத்துக்கிட்டான், நான் எவ்வளவோ அந்த பாம்பை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல, அவனும் என்னை இப்படி லாக் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னும் போது அப்பா இவ்வளோ கொடுமைக்காரரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னும் போது அந்த இடத்துக்கு ராஜா வந்து ஹீரோயின் கிட்ட சொந்த பொண்ணே துரோகி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி லாக்கை வந்து க்ளோஸ் பண்ண வர அப்ப ஹீரோயின் உங்களை விடவா போயும் ஒரு ஒயிட் ஸ்னேக்குக்காக என்ன அர்னால்டு கிட்ட விற்க ரெடி ஆயிட்டீங்களே, நீங்க எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா அந்த ஸ்னேக்கை ஹீரோ வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டான் அப்படின்னும் போது இதை கேட்ட ராஜா வந்து சாக்காகி என்ன அவ்வளோத்தையும் தின்னுட்டானா அப்படின்னு கேட்கும்போது அப்ப பின்னாடி இருந்து சித்தப்பா ராஜாவுடைய தலையில ஒரு அடி அடிக்க அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்தது ராஜா கிட்ட இருந்து கீழே திரும்ப ஹீரோயின் மெதுவா எடுத்து இந்த சித்தப்பாவை ரிலீஸ் பண்ண அவரும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நமக்கு டைம் இல்ல, என்ட்ரியாஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும், அவன் ஒயிட் ஸ்னேக்கை ஃபுல்லா சாப்பிட்டதுனால உன்னுடைய அப்பாவுக்கு பயந்து இன்னொரு ஒயிட் ஸ்னேக்கை தேடி அவன் போயிருப்பான், ஏன்னா அவனுக்கு அனிமல்ஸ் லாங்குவேஜ் புரியறதுனால இன்னும் ஈஸியா இருக்கும், நம்ம அவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதை ராஜாவும் அரைமயக்கத்துல கேட்டு வச்சுக்கிறாரு. அடுத்தது ஹீரோ காக்காவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் இல்லையா, அது ஆத்து வழியா வழி காமிக்க அதுக்கு நம்ம ஹீரோ எங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணியில ஒரு பாட்டில் எடுத்து பிடிக்க அப்போ தண்ணீர்ல ஹீரோ சேவ் பண்ண அந்த மீன் வந்து தண்ணி வழியா போனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், பட் லேண்ட் வழியா போனா கொஞ்சம் சுத்துதான் அப்படின்னு ஒயிட் ஸ்னேக் இருக்கிற இடத்த வழி காமிச்சு விடுது. அதனால நம்ம ஹீரோவும் காக்கா கிட்ட இந்த வழியா போலான்னு சொல்லி போக அப்ப அவனுடைய பாட்டில் வந்து கீழே விழுந்தது தெரியாம நம்ம ஹீரோ பாறான், அதை அர்னால்டு எடுத்து மவனை மாட்டினடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வர அந்த காட்டை பார்த்தாலே திகிலா இருக்குது. அப்போ காக்கா இருந்துகிட்டு இதுக்கு மேல நீயே கண்டுபிடிச்சுக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ ஹீரோ இந்த பாறை மேல எல்லாம் ஃபீனிக்ஸை கூட்டிட்டு போக முடியாதுன்னு அதையும் விட்டுட்டு அந்த திகில் திகட்ட இருக்கிற காட்டுக்குள்ள
ரூமுக்குள்ள குளிர்ல பல்லுலாம் டைப் அடிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் அப்படியே மெல்ல நடந்து போறான். அப்ப ஹீரோடைய நேம சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. ஹீரோ அது யாருன்னு பார்த்தா அதெல்லாம் ஊர்ந்து போயிட்டு இருக்கிற எறும்பு கூட்டம். அதுங்க ஹீரோ கிட்ட நீ கவலைப்படாத, உனக்கு நாங்க வழி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக, ஏன்னா ஹீரோ ஒரு தடவை எறும்புக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அதனாலதான். இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோவை தேடி வர அங்க ஃபீனிக்ஸ் இருக்கவும் ஹீரோ இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவளும் ஃபாரஸ்ட்டுக்கு வரா. அப்போ ஹீரோவும் ஒயிட் ஸ்னேக் இருக்கிற இடத்துல ஒரு டோர் இருந்துச்சு. அதுல ஒரு ஸ்னேக் மாதிரி சிம்பிள் இருக்கு. அதுல எண்ட் இஸ் பிகினிங்ன்ற மாதிரி எழுதி இருக்குது. ஸோ ஹீரோவும் அந்த டோருக்கு பின்னாடி எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கான்ற மாதிரி பார்த்தா எதுவும் இருந்த மாதிரி இல்ல. என்ன இது ரொம்பவே மிஸ்டரியா இருக்குது அப்படின்னு பார்த்து அதை உடைக்க ட்ரை பண்ணா. அப்ப அங்க வந்து ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டு, நீ ஒயிட் ஸ்னேக்கை என்னுடைய அப்பாவுக்காக எடுத்துட்டு வராத, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னுடைய அப்பா இவ்வளோ நாளா என்னுடைய சித்தப்பாவை அடைச்சு வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணி, நான் கண்டிப்பா அந்த ஒயிட் ஸ்னேக்கை கொண்டு வரணும், என்னுடைய ஃபேமிலி உன்னோட அப்பா வந்து பிடிச்சு வச்சிருக்காரு, ஸோ எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னும் போது அப்போ வந்து ராஜா ஹீரோ கிட்ட கரெக்டா சொன்னேன், நீ எனக்கு ஒயிட் ஸ்னேக்கை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட, என்னுடைய பொண்ணு போயும் ஒரு சர்வன்ட் அளவு பண்றா, சே அசிங்கமா இருக்குது அப்படின்னு ஹீரோயின் அடிச்சுட்டு ஹீரோவை வாழை வச்சு ஒயிட் ஸ்னேக்கோடைய கதவு கிட்ட தள்ளி போய் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு எண்ட் இஸ் பிகினிங்ன்ற மாதிரி எழுதியிருந்தது ஞாபகம் வருது. அதனால மாத்தி அதை திறக்க அது வந்து ஓப்பன் ஆகி ஹீரோ வந்து உள்ள போக அது இப்போ மூடிடுது. ஸோ ஹீரோ மெதுவா பயந்து உள்ள போக, அப்போ ஹீரோ கிட்ட என்னுடைய ஒய்ஃபை அநியாயமா கொன்னுட்டீங்க படுபவீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துகிட்டு எனக்கும் அதுக்கும் உண்மைக்குமே எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, ஆமா நீ ஏன் மறைஞ்சி இருக்கிற, வெளியில வா அப்படின்னு சொல்ல, அப்போ ஒயிட் ஸ்னேக்கும் மரத்துக்கு மேல இருந்து ஹீரோ தலையை கடிக்க வருது. ஹீரோ அதை எப்படியே பிடிச்சி தடுத்து, நான் சொல்றது கேளு, நான் எதுவும் பண்ணல, எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும், என்னுடைய ஃபேமிலியை நான் காப்பாற்றணும், புரிஞ்சுக்கோ, நம்ம சேர்ந்து கிங்க வந்து அட்டாக் பண்ணலாம், என்ன நம்ப, என்னுடைய கையில எந்த ஒரு வெப்பனும் இல்லாம தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், ராஜா தான் கொலகாரர் அப்படின்னு சொல்ல, அந்த ஒயிட் ஸ்னேக் அப்படியே ஒரு வாளா மாதிரி ஹீரோவும் வெளியில வரான். அவனை பார்த்து ராஜா, ஒயிட் ஸ்னேக் எங்க, அதை விட்டுட்டு நீ என் கூட சண்டை போட வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்க, ஹீரோவால முடியாம ஸ்டார்டிங்ல அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல கிங் வந்து அட்டாக் பண்ணி தள்ளிவிட, ஹீரோயினை கட்டி போட்டிருந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்த எலியும் நம்ம ஹீரோயினை லாக்க அழுத்து விட்டுட்டு இருக்குது. ஃபைனலா நம்ம ஹீரோ கிங் கழுத்துல வாழ வைக்க கிங் நக்கலா சிரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அர்னால்டு வந்து ஹீரோயின் கழுத்துல வாழ வச்சிட்டு இருக்கிறான். உடனே கிங் ஹீரோ கிட்ட இருக்கிற வாழை பிடுங்கி ஒழுங்கா எப்படி கதை ஓபன் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டும் போது, அப்போ வாள் வந்து ஒயிட் ஸ்னேக்கா மாற அதை தூக்கி பயத்துல கீழே போட அங்க இருந்த எல்லா பறவையும் கத்த ஆரம்பிக்குது. இந்த சவுண்டு கிங்க வந்து ரொம்பவே அட்டாக் பண்ண அவர் காதை பொத்திட்டு கீழே விழ அவர் ஒயிட் ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ணிடுது. இங்க நம்ம ஹீரோயினோட லாக்கும் ரிலீஸ் ஆனதுமே அவ வந்து கடைசியில அர்னால்ட அடிச்சு தள்ளிட்டுறா. ஸோ இங்க இந்த ராஜாவை ஒயிட் ஸ்னேக் அட்டாக் பண்ணி அதோடைய பகையை தீக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கடைசியில நம்ம ஹீரோ வந்து அந்த நாட்டுக்கே ராஜாவாக்கி அந்த டாக்குமெண்ட்ல அவனுடைய நேமை சைன் பண்ணி மக்கள் கிட்ட இனிமேல் எந்த ஒரு டாக்ஸும் கட்ட வேணாம், அது மட்டும் இல்லாம இனிமேல் அரச குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி எல்லா குழந்தைகளும் லிமிட்டே இல்லாம படிக்கலாம், யாரும் இனி ஒயிட் ஸ்னேக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகக்கூடாது, அந்த ஒயிட் ஸ்னேக் இனி விலங்குகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும், அதுதான் அனிமலுக்கு தலைவரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எல்லா மக்களும் ஹீரோவை பாராட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோடைய அப்பாவும் ரொம்ப பெருமையா நம்ம ஹீரோவை பார்க்குறாரு, சொன்னதை செஞ்சுட்டான்னு. ராணியும் கூட்டத்தோட கூட்டமா இருந்து நம்ம ஹீரோவை பார்க்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எண்டிங் மட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக சண்டைலாம் வச்சிருந்தா இன்னுமே செமையாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.